இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பைக்கோட ஃப்ரண்ட் பிரேக் பேட் கம்ப்ளீட்டாக போயிருச்சு. ஸோ வண்டி ஓடும்போது கீச்சுன்னு சவுண்டு கேட்டே இருந்துச்சு. ஸோ செக் பண்ணி பார்க்கும்போது பிரேக் பேட் சுத்தமாக ஓன் அவுட் ஆன மாதிரி ஃபீல் ஆச்சு. அதனால் ஒரு புது பிரேக் பேட் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ அதை நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறது ஸ்டெப் பை ஸ்டெப் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். அண்ட் இதுக்கு நான் பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஓஎம் தான் வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா பஜாஜ் ஜென்ரலாக ஓஎம்ஏ சீப் தான். ஸோ இது ஒரு 260 rupees அண்ட் இதான் அதோட பார்ட் நம்பர் வேணுங்கிறவங்க நோட் பண்ணிக்கோங்க. இது RS200 NS200 எல்லாத்துக்கும் காமன் தான். ஏபிஎஸ் நான் ஏபிஎஸ் எல்லா ஒன்றுக்கும் ஒன்று தான். அண்ட் கூடவே ஒரு க்ரீஸ் வாங்கிட்டு வந்துட்டேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா நார்மல் லித்தியம் க்ரீஸ் தான். மெட்டல் டு மெட்டல் கான்டாக்ட்டுக்கு லித்தியம் தான் எப்பவுமே பெஸ்ட்டு கம்பேர்ட் டு சிலிகான்ஸ். அதனால் இது வாங்கிட்டு வந்துட்டேன். அண்ட் இது ஒரு 87 rupees. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 350 ரேஞ்சில் வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ எப்படி பண்ணுறதுங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3 நெட்டை தான் கட்டணும். ஸோ அந்த கீழே கடைசியாக கட்டுற நெட்டு இப்போ டீ ஸ்பேன் வச்சு கட்டுற பார்த்தீங்களா, அது வந்துட்டு 10 mm. மீதி மேலே இருக்கிற 2 நெட்டு பார்த்தீங்கன்னா 12 mm. இந்த கீழே நம்ம இப்போ லாஸ்ட்டாக கட்டுறது ஏபிஎஸ் சென்சாரோடது. பட் அதையும் கழட்டினா தான் வெளில வரும். அதனால தான் அதை கழட்டுறோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 12 mm ஸ்பேனர் வச்சு மேலே இருக்கிற 2 நெட்டை கழட்ட வேண்டியதான். பிரேக் பேட் மாற்றுறது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக சிம்பிளான ஒர்க் தான். ஒன்றும் பெரிய வேலைலாம் இல்லை. யாருனாலும் ஈஸியாக பண்ணலாம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா. அண்ட் இந்த ப்ரொசீஜர் எல்லா பைக்குக்குமே காமன் தான். ஸோ 3 ஸ்க்ரூ கழட்டினோன்னே லைட்டாக பிடிச்சி இழுத்திங்கனாலே வெளில வந்துடும். ஸோ அந்த 2 ஸ்க்ரூவில் தான் வந்துட்டு இந்த பிரேக் பேடை நிற்கும். அவ்வளோதான், வந்துருச்சா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரேக் பேட் கீழே பார்த்துட்டா தெரியும் சுத்தமாக ஓன் அவுட் ஆயிடுச்சு. உள்ள ஒன்றுமே இல்லை. ஸோ இது எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 கிளிப் இருக்கும். அந்த 2 கிளிப்பை கழட்ட வேண்டியதான். அந்த 2 கிளிப் நார்மலாக கையால் எழுத்தா சில டைம் வரும். பட் நான் என்ன பண்ணுறேன்னா கட்டிங் பிளேயர் வச்சு தான் எடுக்க போகிறேன். ஜஸ்ட்டு வச்சு ஒரு புல் பண்ணிங்கன்னா வெளில ஓடியாந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த 2 பின்னை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளால் பிரேக் பேடை வெளில எடுக்க முடியும். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ராட் ரோடு இருக்கும், ஒரு நட்டு மாதிரி. அதையும் நம்ம கட்டிங் பிளேயர் வச்சு ஒரு இழுத்தோன்னா வெளில வந்துடும். லைட்டாக இழுத்தா போதும், ரொம்ப ப்ரெஸ் பண்ணி அதை வீணாக்கிடாமல் பொறுமையாக எடுத்திங்கன்னா பிரேக் பேடை கீழே விழுந்துருச்சு. அண்ட் நம்ம பிரேக் பேடு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, ஒரு சைடு காலி. அப்படியே அது இரும்பே தெரியுது பாருங்கள், மொத்தமாக அவுட்டு. இந்த மாதிரிலாம் வச்சு ஓட்டவே கூடாது. பட் எனிவே இதை நம்ம தூக்கி போட்டு பூசு போட்டுடலாம். ஸோ இது நம்ம புதுசு மாற்றுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, கேலிப்பர் பின்லாம் கொஞ்சம் க்ரீஸ் பண்ணிட்டு அப்புறம் போடுறது தான் எப்போவுமே பெஸ்ட்டு. ஓகேங்களா? அண்ட் ஸோ இதான் நம்ம புது பேட். ரைட் சைடில் இது புதுசு, லெஃப்ட் சைடில் இது பழசு. பாருங்கள் எவ்வளோ ஓன் அவுட் ஆகிருக்குன்ட்டு. இது ஒன்று. அது இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த மேலே பேடே இல்லை. அந்தளவுக்கு ரொம்ப ஒஸ்ட்டாக வச்சு ஓட்டியிருக்கோம். எனிவே இப்போ மாற்றிடலாம். ரோட்டரில் எந்த பெரிய ஸ்க்ராச்சஸ் இல்லை, அதனால் பிரச்சனை இல்லை. பட் இந்த மாதிரியே ஓட்டர் தான் இந்த ரோட்டர் மொத்தமாக காலியாயிரும். பட் நமக்கு ஃபைன், ரோட்டர் சேஃபாக பொழைச்சிக்கிச்சு. அதுக்கு நம்ம மாற்றிடும். ஸோ இதுதான் மேலே அந்த கேலிப்பர் பின் இருக்கிறது. ஸோ அதை கொஞ்சம் வெளில எடுக்கணும். பொறுமையாக வெளில எடுத்திங்கனாலே அழகாக அதுவே வந்துடும். ஹார்ஷாக எடுத்துடாதீங்க, ஸ்லோவாக லைட்டாக ஆட்டி ஆட்டி எடுத்தோம்னா டப்புன்னு வெளில வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ கீழே ஒரு சின்ன ராடு மாதிரி இருக்கா இதில், அதே மாதிரி அந்த பிரேக் கேலிப்பர்லேயும் இருக்கும். அது 2 தான் மெயின் கேலிப்பர் பின்ஸு. ஸோ கம்ப்ளீட்டாக தொடச்சிடலாம். அண்ட் இதை க்ளீன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நான் ஒரு பிரேக் க்ளீனர் காருக்குன்னு வாங்கி வச்சுருந்தேன். பட் எல்லாத்துக்கும் காமன் தானே. ஸோ இது வந்து நம்ம கிட்டத்தட்ட நம்ம WD-40 மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ இது இல்லாதவங்க WD-40 கூட அடிச்சுக்கோங்க.
அடிச்சோன்னா டக்குன்னு ட்ரை ஆயிரும், அவ்வளோதான். இருக்கிற க்ரீஸ் எல்லாத்தையும் கீழே தள்ளி விட்டுட்டு தானாகவே டப்புன்னு எவாப்ரேட் ஆயிரும். மேக்ஸிமம் ஒரு 30 செகண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அது நம்ம அடிச்சதுக்கான அறிகுறியே இருக்காது, அந்த அளவுக்கு எவாப்ரேட் ஆயிரும். ஸோ எல்லாத்துலேயும் அதை போட்டு அடிச்சு விட்டுடலாம். ஸோ இருக்கிற க்ரீஸ் எல்லாமே போயிடும். திரும்பி கம்ப்ளீட்டாக ஒரு வாட்டி தொடச்சிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிஸ்டன் 2 பிஸ்டன் இருக்கும், அந்த 2 பிஸ்டனும் உள்ளே தள்ளணும். பார்த்தீங்கன்னாலே தெரியும், அதான் பிஸ்டன். 2 பிஸ்டன் இருக்குங்களா, அது பார்த்தீங்கன்னா வெளியே நீட்டிகிட்டு இருக்கும். அதை உள்ளே தள்ளினா தான் புது பிரேக் பேட் போட முடியும். சும்மா நம்ம கட்டிங் டூல் வச்சு, ஆனால் இது கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும், கொஞ்சம் உள்ளே தள்ளுறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் 2 வாட்டி பண்ணிங்கன்னா தானாக வந்துடும். அந்த ஃப்ளோ தெரியணும், எந்த இடத்துல வச்சா அது கரெக்டாக உள்ளே போகுன்றது, அவ்வளோதான். அது கரெக்டாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா ஈஸியாக எடுத்து உள்ள தள்ளிடலாம். பட் ஃபஸ்ட் டைம் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் உள்ளே போகும். பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லாவே உள்ளே போயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம அந்த கேலிப்பர் பின் சொன்ன பார்த்தீங்களா, இதில் ஒரு ராடு, இதில் மேலே அந்த ராடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ராடு. அதே மாதிரி இந்த மேலே மாட்டுறதுலேயும் இன்னொரு ராடு இருக்குல்ல, இது ரெண்டுத்தையுமே என்ன பண்ண போகிறோம்னா க்ரீஸ் பண்ணிடலாம். அந்த மூமெண்ட்டில் தான் பிரேக்கே பிடிக்கும் ஆக்சுவலாக. அதனால் இதை நம்ம எப்பவுமே க்ரீஸ் பண்ணிக்கிறது நல்லது. சிலிகான் க்ரீஸ் போட்டாலும் பிரச்சனை இல்லை, லித்தியம் க்ரீஸ் போட்டிங்கனாலும் ஓகே தான். ஏன்னா இது எனிவே ரப்பர் கான்டாக்ட் தான் இருக்கும். ஸோ சிலிகான் க்ரீஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் லித்தியமே வச்சிருக்கறதுனால நான் லித்தியமே போட்டேன். எதை போட்டாலும் ஃபைன் தான். இதுக்கு மெட்டல் டு மெட்டல் கான்டாக்ட் இருந்தால் தான் லித்தியம் மேண்டட்ரி, ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம இதை எப்படி கழட்டணுமோ அதே மாதிரி மாட்டிட வேண்டியதான். அந்த ரப்பர் பேட் இருக்கும், அதுக்குள்ளே வச்சு பொறுமையாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதுவே அழகாக உள்ள போயிடும். அண்ட் இப்போ நம்ம க்ரீஸ் போட்டதுனால சும்மா 2 மினிட் ப்ரெஸ் பண்ணி பார்த்துடலாம். ஸோ தட் லூப்ரிகேட் ஆகிடும் ப்ராப்பராக. டன், ப்ராப்பர் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த அசம்பிளி நம்ம எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி வச்சிட வேண்டியதான். நோட் பண்ணிக்கோங்க, எடுத்து கேலிப்பர் பின்னை கழட்டி க்ளீன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதை அப்படியே மாட்டுறேன். இன்னும் நம்ம பிரேக் பேட் போடல, ஓகேவா. ஸோ நம்ம என்ன பண்ணோம், 2 நெட்டை கழட்டணும், அப்புறம் 2 பின்னு கழட்டணும், அப்புறம் அந்த கீழே அந்த இன்னொரு நெட்டு ஒன்று கழட்டிட்டு 2 பிரேக் பேடை கீழே விழுந்துச்சு. அப்புறம் இந்த டிஸ்கை வெளில எடுத்துட்டு அதில் அந்த கேலிப்பர் பின் 2த்தையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு க்ரீஸும் பண்ணிவிட்டு பிஸ்டனை உள்ளே தள்ளிட்டு திரும்பி பழையபடி வெளில மாட்டுறோம், அவ்வளோதான். இதுதான் இது வரைக்கும் நம்ம பண்ணுறது, ஓகேவா. ஸோ ஹேண்ட் டைட் மட்டும் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா புது பிரேக் பேட் போடலாம். அண்ட் இதோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த ஓட்டர் இருக்கிறது வந்துட்டு வெளியில் இருக்கிற மாதிரி இருக்கணும், வெளியில்னா கீழ் சைடில், ஓகேவா. அந்த மாதிரி வச்சு போடணும், இதாவது ஒரு பொசிஷன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இதே மாதிரி தான் அப்படியே வச்சிட வேண்டியதான். பொசிஷன் மட்டும் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். உள்ள கரெக்டாக வச்சிங்கன்னா ஒரு ஸ்பேஸில் அதுவே போய் கரெக்டாக மாட்டிக்கும். ஸோ இதில் பயப்படுறதுக்கு யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, நீங்கள் வச்சுனாலும் கரெக்டாக போய் செட் ஆகிரும் அதுலேயே. மெயினான விஷயம், அந்த பிஸ்டன் வெளில தள்ளிட்டு இருந்துச்சுனாக்கா கரெக்டாக லாக் ஆகாது. பிஸ்டன் ஃபுல்லாக உள்ளே தள்ளிங்கன்னா மட்டும்தான் பிரேக் பேட் கரெக்டாக சீட் ஆகும், ஓகேவா. சரி பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக சீட் ஆகிடுச்சு. அதில் ஒரு சின்ன பின்னு மாதிரி இருக்கும், அதில் லாக் ஆகும்போது அது லாக்லாம் ஆகாது, பட் அதை சப்போர்ட்டில் தான் அது நிற்கும், ஓகேவா. ஓகே, ஸோ இப்போ 2 பிரேக் பேட் அந்த பொசிஷனில் வச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பிரேக் பேட் கழட்டும் போது நட்டு கழட்டணும் பார்த்தீங்களா,
ஒரு லாங் நெட்டு மாதிரி இருக்கும், அதை அப்படியே உள்ள தள்ள வேண்டியதான். கரெக்டாக அந்த கேலிப்பர்லேயும் நம்ம 2 பிரேக் பேடில் அந்த 2 ரவுண்டு ஹோல்ஸ் பார்த்தோம், அந்த ஹோல்ஸ்லையும் அது அப்படியே ஜாயின் ஆகி உள்ள ஓடிடும். நார்மலாக சம்டைம்ஸ் உள்ளே போகும். அப்படி இல்லைனாக்கா ஜஸ்ட் இந்த கட்டிங் பிளேயர் மாதிரி இல்லை சுற்றி மாதிரி ஏதாவது ஒரு ஹெல்ப் வச்சுட்டு தரேன்னா உள்ளே வந்துடும். ஸோ இப்போ வந்ததுக்கப்புறமா நம்ம கழட்டின 2 கிளிப்ஸு கையாலே அழுத்தினா போயிடும், அவ்வளோதான். ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்களுக்கு என்ன ஒரு 45 minutes to 1 hour ஆகும். பட் செகண்ட் டைம் நீங்கள் பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 20 minutesல மாற்றிட்டு போயிட்டே இருக்கலாம். கிளிப்பு கரெக்டாக உட்காரல, ஸோ லைட்டாக அந்த நெட்டை சுற்றிட்டு கிளிப்பை போடுறேன், அவ்வளோதான். அப்படி போடுறேன், டக்குனவே மாட்டிக்கிச்சு. சிம்பிள். ஸோ இப்போ நம்ம மொத்த ஒர்க்கும் முடிஞ்சு இருக்கிற நெட்டை எல்லாத்தையும் டைட் பண்ணிடலாம். ஸோ ஃப்ரெஞ்ச் வச்சு டைட் பண்ணால் தான் பக்காவாக டைட் ஆகும். அதனால் ஃப்ரெஞ்ச் வச்சு 12 mm டைட் பண்ணிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் சென்சார் அது கழட்டியிருந்தோமா, அது ஒரு 10 mm ஸ்பேனரு. ஸோ இதை டைட் பண்ணிட்டா வேலை முடிஞ்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா பிரேக் வந்துட்டு ப்ரெஸ் பண்ணிட்டே இருக்கணும், அதாவது பம்ப் பண்ணுவோம். பிரேக் லீவர் நம்ம ஃப்ரண்ட் பிரேக் பிடிப்போம்ல, அந்த மாதிரி பிரேக் லீவர் வச்சு பம்ப் பண்ண வேண்டியதான். ஸோ ரோட்டரும் சும்மா அந்த பிரேக்கில் வச்சு க்ளீன் பண்ணுறேன். அண்ட் ஃபைனல் ஸ்டெப் நான் சொன்ன மாதிரி பிரேக்கை பம்ப் பண்ணிங்கன்னா ஒர்க் ஓவர். பம்ப் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிடிக்காது, ஒரு 10 times பம்ப் பண்ணோன்னே நார்மல் ஆக்ஷனுக்கு வந்துடும். ஸோ ஆயில் ஃபுல் சப்ளை போக ஆரம்பிச்சிடும், பைக் ரெடி. அவ்வளோதாங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.